ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் சொந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் காலையிலேயே இந்த வாழைப்பழ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு குறும்படம் போடணும் போல தெரியுது. யாருக்கிட்ட அந்த வாழைப்பழம் போச்சு, எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்படிலாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த நம்மளை இந்த சீசனில் அப்டேட்டர் ஆக வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டர் ஆகிட்டாங்க. ஒரு மைண்ட் கேம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எல்லாம் கூமுட்டையெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் ஒயில்டு கார்டில் வந்து 3 ஊர்க்கிழவியும் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. கல்லா கட்டுது கடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? சரி, என்ன இலவு தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு சாண்ட்ரா போகிறாங்க. ஆனால் சண்டால சிரிக்கி இவ வேறு திருப்பி போகிறாளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து வெளியே உட்காந்து எனக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. வந்த உடனே பாரதி கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு. நீ தான் கம்முன்னு இருக்க சொன்னாங்க, ஒன்றை தான் வச்சு சேர சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி, அடக்கி வாசின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா சொன்ன உடனே அப்படியே ஆனோடனே பிக் பாஸ் வந்து அப்படி எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் பில்டப் கொடுக்க விக்ரம் பயந்துட்டான். ஏற்கனவே நீ பண்ண வேலைக்கு நான் உச்சா போயிட்டேன், நீ இன்னும் வேற என்னை போட்டு கலாய்ச்ச அப்படின்னா தாங்காதம்மா பூமி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு எடுத்து கேமரா திருப்புனா திருப்பாத அப்படின்ட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம 3 ஊர்க்கிழவிங்க, சாண்ட்ரா, திவ்யா மற்றும் நம்ம பிரஜன். ஸோ பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லாருமே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க, புதும் பார்வதிலாம் வந்து செம்ம பிளேயர் இருக்கா, பட் வியானா சுபிக்ஷா வந்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணுதுங்க, குரூப் கேம் ஆடுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சுபிக்ஷா வந்து அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறால, அதை எவனாவது திவ்யா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், போட்டு உடைப்போம் அப்படின்றாங்க. அதாவது அப்படி சொல்ல வேண்டாம், ஒரு சமுதாயத்தில் ரெப்ரசன்ட் பண்ணி கேம் குத்துவோம் அவளை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லி இந்த கேங் வந்து முடிவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, சுபிக்ஷாவை நாமினேட் உள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேம் ஸ்டார்ட். இப்போ நம்ம 2 பேர் நாமினேட் பண்ணால் நான் கமருதீன், நீ சுபிக்ஷா, ஓகே, நீ நாமினேட் பண்ண அப்படின்னா சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்புறம் பாருவோடைய பிஹேவியர் வைல்டுக்கார அப்படின்னு சொல்லி சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தா, பாரு ஏதாவது பண்ணணும், இங்கே எல்லாருமே வாண்டடாக கிரியேட் பண்ணுறாங்க கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் கிட்ட காலை சொல்லிட்டு இருந்தார்ல, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை. அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு, நம்ம வந்து யூனிக்காக ஏதாவது பண்ணணும், ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணுறேன். ஆனால் சுபிக்ஷாவை தான் நம்ம முதல் டார்கெட்டாக வச்சு அடிக்கணும். அமித்தும் பார்த்தீங்கன்னா 2 முகத்தில் இருக்காரு. அங்கே வந்து நாமினேஷன் பேசக்கூடாதுன்றாரு, அவரே வந்து பேசிட்டு கண்ணாடியை பட்டு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல, ஸோ அமித் மேலேயும் கொஞ்சம் காண்டில் இருக்காங்க தெரியுது. அப்புறம் பாரு வந்து இந்த வீட்டில் பாவ பண்ணுறதுலாம் வந்து தெரியல, நான் பண்ணால் மட்டும் ஒரு மாதிரி இப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க பேர் என்ன, நம்ம திவ்யா வந்து சொல்ல ஆரம்பிக்க. ஸோ இந்த சீசனுக்கான ஊர்க்கிழவி கேங் வந்து உருவாயிடுச்சு. 7th சீசனில் வந்து ஊர்க்கிழவி, சீசன் 6ல் ஏடிகேக்கு ஒரு ஊர்க்கிழவி இருந்தது. சீசன் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கேங் ஒருத்தவங்க இருப்பாங்க, தினேஷ், மணி, அப்புறம் விஷ்ணு, இவங்க 3 பேர் ஊர்க்கிழவியாக இருந்தாங்க. அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன் மற்றும் திவ்யா ஊர்க்கிழவி. ஏன்னா எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. வாங்கடா ஊர்க்கிழவிகளா அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ இவங்க வந்து என்னென்னா யாரெல்லாம் கேம் விளாட வைக்கணும், யாரெல்லாம் கேம் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுற மாதிரி இவங்க ஒரு பாஸியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ உள்ள ஒரு பெரிய சண்டை. வியானா வந்து வாழைப்பழத்தை காணோம், ஒரு வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா இருந்தது, இங்கே நிறைய வாழைப்பழம் இருந்துச்சுன்னு சொன்னோடனே அந்த வாழைப்பழத்துக்கான தேவைகள் என்ன, அந்த வாழைப்பழத்துக்கான இது என்ன, ஒரு ஃபுட்டு எனக்கு கிடைக்கலன்னா எப்படி இருக்கும், நான் ஜெகத்தினை அழித்திருவேன் அப்படின்ற மாதிரி வியானா சொன்னோடனே திவ்யா வந்து அப்போது இவங்க மட்டும் கண்டக்ட் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி, ஏன் அவங்க பண்ணுறாங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்க அப்படித்தான் கண்டென்ட் அப்படியே விட்டுருங்க, புஷ்ஷுன்னு புகஞ்சிரும் அப்படின்றாங்க. சரியா? இவரும் அதான் சொல்கிறார், பிரச்சனம் அது அப்படியே விடு, சும்மா இன்னொரு பழம் எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. வாழைப்பழத்தில் ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி இந்த ரம்யா வந்து கனிக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க. கனி வந்து எதுவுமே வாங்காத மாதிரி அங்கிட்டு போய் எஃப்ஜே கிட்ட கெமிக்கு வாழைப்பழம் இல்லை அப்படின்ட்டு, அந்த வாழைப்பழம் தான் நீ வச்சிருக்க, யாரு கனி தின்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏமா இப்படி இருக்க, உன்னை மூத்த தெரசா மதர் தெரசான் இருக்காங்க, நீ தான் திடி திங்கிற ஆளாக இருக்கியம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வாழைப்பழம் கடைசி எங்கே போச்சு அப்படின்னா ரம்யா தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று எங்கிட்ட இந்த ஒயில்டு கார்டு சொம்புங்க இருக்குல்ல, 3 ஊர்க்கிழவிங்க, அதுங்க என்ன பண்ணுதுங்க, ஐயோ இல்லை அது வந்து ரம்யா தான் பண்ணல, ஏன்னா வாண்டடாக போயிட்டு கிரியேட் பண்ணுறான், கான்டென்ட் பண்ணுறான் வாண்டடாக அப்படின்ட்டு. ஆமாம் இவங்க பண்ண, இப்போ நான் அதே தான் பண்ணேன் பண்ணட்டும், ஆனால் என்ன வந்து திட்டினாங்க எல்லாம், யாரும் வியானாவை திட்ட மாட்டாங்க. அப்புறம் வியானா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான், இங்கே பாருங்கள், இங்கே வந்து சோறுங்கிறது ஒரு பலனாலும் எங்களுக்கு உரிமை, அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசாதீங்க, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சுட்டு போயிடுச்சு.
கேட்டுருச்சு போல அதுக்கு. வந்து உடனே ஒரு கும்மா குத்தா வந்து குத்திட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில். பட் இந்த பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 3 பேரும் பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய முகத்திரையை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஊதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் திவாகர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா வழக்கமாக அழகா கூட அப்படின்ட்டு யோ யார் நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அரோரா அண்ணே போதும்ண்ணே இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் உயிர் போயிடும் அவன் கூட ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்து வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லைவ்ல நடந்துச்சு. ஸோ மிஸ் ஆன அந்த வாழைப்பழம் யார்ட்டையும் போல அது குறும்படம் போடணும் அப்படின்னா கனிக்கு போயிருக்கு. ரம்யா கனிக்கு கொடுத்துருக்காங்க மக்களே, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப்பை தட்டி விடுங்க பட்டனை. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.